அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு இன்றைய கல்வித்தரம் மாணவர்களை முழுமையாக உருவாக்கவில்லை. ஆம், இன்றைய கல்வித்தரம் மாணவர்களை முழுமையாக உருவாக்கவில்லை. மதிப்பெண்கள் மட்டும் 600க்கு 600, 720க்கு 720 எடுத்துவிட்டால் மட்டும் நமக்கு அறிவு வளர்ந்து விடுமா என்று கேட்டால் இல்லை. இன்றும் இந்தியாவில் பல மாநிலங்களில் எழுத்தறிவு விகிதம் குறைவாகவே இருக்கிறது. இன்றும் போதிய கல்வி அனைவருக்கும் கிடைக்கப்பெறவில்லை. நம்மளுடைய இந்திய கல்வி முறையே ஒரு மனப்பாடம் செய்து அதை அப்படியே காகிதத்தில் எழுதக்கூடிய ஒரு கல்வி முறையாக தான் இருக்கிறது. செயல்முறை கல்வி என்பது இந்தியாவில் இன்னும் வளரவில்லை என்றுதான் முக்கியமாக நம்ம கருத வேண்டும். அது மட்டுமா, வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இன்று கல்வி முறையில் எத்தனை மாணவர்கள் ஆசிரியர்களோடு உரையாடுகிறார்கள்? புத்தகத்தில் வாசிக்கிறார்கள், அதை அப்படியே மனனம் செய்கிறார்கள், அதை அப்படியே எழுதுகிறார்கள். ஒரு கேள்வியும் ஒரு பதிலும் ஒரு மாணவர்களும் ஆசிரியர்களுக்கிடையே எத்தனை கலந்துரையாடல் இருக்கிறது? ஒன்றுமில்லை. அது மட்டுமா, எனது நண்பன் இன்று கடலில் தொல்லியல் துறையில் படிக்க ஆர்வமுள்ளவன். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகிலேயே இரண்டு இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று இங்கிலாந்து, மற்றொன்று ஆஸ்திரேலியா. ஆக தொழில்நுட்ப கல்வி அதுவும் இந்தியாவில் வளரவில்லை. அது எப்படி மாணவர்களை உருவாக்கும்? அன்பர் அழகாக சொன்னார், சுந்தர் பிச்சை என்று 1-2 பேர்களை அவர் கைகாட்டி சொன்னார். அவர்கள் எல்லாம் தன்முனைப்போடு படித்ததால் மட்டும்தான் அவர்கள் அந்த உச்சத்தை அடைந்தனர். அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வி இங்கு வழங்கப்படுகிறதா? இல்லை. இன்றும் எத்தனையோ பள்ளிகளில் சாதி மதம் பார்க்கப்படுகிறது. எத்தனை செய்திகளில் நாம் கேட்டிருப்போம். வட இந்தியாவிற்கு சென்றால் அங்கு மத கலவரம், அதையும் நாம் பார்த்திருப்போம். மனிதனுக்குள் ஒரு மனிதநேயத்தை விதைக்கும் விதமாக கல்வி இருக்க வேண்டும். குழந்தை முதலே அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தல் வேண்டும். நாம் தேர்வில் மட்டும்தான் மாணவர்களை ஏதோ ஒரு குதிரை போல, இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓட வைப்பது போல மாணவர்களை தேர்வு நோக்கியே ஓட வைப்பதால் எத்தனை மாணவர்கள் மன உளைச்சலாய் உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டனர். அவர்கள் எத்தனை உயிர்கள் பறிபோகின. ஆக ஒரு கல்வி முறை என்பது மாணவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு சிறகை அளித்து பட்டாம்பூச்சி பறப்பது போல உயர பறக்க வைக்க வேண்டும். ஆக இங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறை மிக சுமையாக தான் இருக்கிறது. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு உரையாடல் இருப்பதில்லை. தமிழ்நாடு மட்டும் ஏதோ ஒரு முன்னணியில் இருப்பதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த கல்வி முறையும் மாணவர்களை உருவாக்கியது என்றால் அது இல்லை என்றுதான் கூறுவேன்.